அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு, இதற்கு நாளைக்கு நம்ம என்ன மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்கும். இதில் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது அப்படின்னா சின்னதாக ஃப்ளாட் ஓப்பன். ஸோ ஃப்ளாட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் டவுனு, அப்புறம் லெவல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து 2550 அதாவது 25,050 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்மளோட இனிமேட் பண்ணியிருந்தோம். டெலிகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து 25,050 அப்படிங்கிற சப்போர்ட் டச் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் ஆன போதும் கூட இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிளியரா இல்லை, அது நான் ஹெல்த்தியாகவும் இல்லை அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் மேலே புல் பேக்கு. ஸோ புல் பேக்கில் வந்து நம்ம இங்கே புட் ஆப்ஷன் எடுத்தோம். இங்கிருந்து நம்ம டவுனில் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டார்கெட்டு. மேலே இங்கிருந்து கீழே இறங்கும்போதும் புட்டு எடுத்தோம், புல் பேக் போயிட்டு கீழே இறங்கும்போதும் புட்டு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிச்சு இந்த லெவலில். இந்த லெவல் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பையர்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம டெலிகிராம் இன்டிமேட் பண்ணணும். இந்த லெவல் அக்யூமுலேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மெசேஜ் பண்ண அடுத்த ஒரு 20 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி ஷார்ட் டேர்முக்கான ஸ்விங் ஹை டார்கெட் கால் சைடில் இதுதான் நடந்தது. ஸோ இந்த மொமெண்டம் பார்த்தா என்ன மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னா, மேல இருந்து கீழே டவுனு, அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச், இந்த மாதிரி தான் முடியுது. ஸோ இந்த ரேஞ்சில் எந்தெந்த ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ரெசிஸ்டன்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட், இது ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் இப்படியெல்லாம் ரியாக்ட் ஆயிருக்கிறதுனால அடுத்து நமக்கான என்ட்ரி டார்கெட் இப்படியா இருக்கும் அப்படின்னா, கேப் அப்ல ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், 25,150 அப்படிங்கிற இந்த லெவல் இருந்து 200 வரைக்குமே ஒரு ஜோன் லெவல். ஸோ இங்க நிறைய செல்லர் அக்யூமுலேஷன் இருக்கு. அதனால மார்க்கெட் இந்த லெவல் ஓப்பன் ஆனால் அங்கிருந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து இறக்குவாங்க. இறக்கி மறுபடியும் இங்க பிரேக் அவுட் ஆன இந்த லெவல் வரைக்குமே கீழே வந்துட்டு இந்த பிரேக் அவுட் லெவலை பிரேக் பண்ற அளவுக்கு இங்க செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா மறுபடியும் கண்டினியூவா கீழே அப்படியே 1 by 1 போயிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்னதா புல் பேக் கொடுத்து அதுக்கப்புறம் டவுன்ல இறக்கிடுவாங்க. ஸோ மார்க்கெட் இப்போ வரைக்குமே ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. இப்போ ஒரு சின்னதா ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் அப்படிங்கிறது சின்ன லெவல்ல தான், அதாவது 25 இருந்து 25,200 வரைக்கும் 200 பாயிண்ட் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்சில் செல்லிங் லெவல்ல ஸ்ட்ராங் ப்ரெஷரும் பையிங்ல வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரெஷர் இருக்க சான்சஸ் இருக்கு. அப்படின்றப்ப 25,000 நம்ம லெவலை டச் பண்ணி சப்போர்ட் எடுத்து ப்ரெஷர் கன்ஃபர்மேஷன்ல பையிங் சைட்ல மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம கால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெவல் போய் புல் பேக் ஆகும்போது புட் எடுத்துக்கலாம். டவுன் சைட் பிரேக் அவுட்ல ரெசிஸ்டன்ட்ல புட் ஆப்ஷனு, பிரேக் அவுட்ல புட் ஆப்ஷன். ஸோ ஃபோக்கஸ்ட் இன்புட் புட் சைட்ல வந்து நம்ம என்ட்ரிக்கான பிளான்ல ஃபோக்கஸ்டா இருக்கலாம். அந்த மாதிரி நான் பார்க்கணும். எது வரைக்கும்னா, ஒன்று இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகணும். 25,000 25,200 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் புட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். இன்னொரு விஷயம், இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் நமக்கு 25,200க்கு மேல வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கிடைச்சாலும் அதுக்கப்புறமும் சில கன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை இருக்கும். அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம டெலிகிராம் இன்டிமேட் பண்றோம், அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் நம்ம டைரக்ஷனே மாத்திக்கலாம் மேலே போகும் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த லெவல்ல ரிவர்சல் என்ட்ரியை நம்ம பிளான் பண்ணலாம், மேல இருந்து கீழே இறங்குறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கேப் டவுனோ அல்லது ஃபிளாட்டோ கேப் அப்போ எப்படி ஓப்பன் ஆனாலும் இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ட் ஜோன்ல ஓப்பன் ஆகும்போது கன்ஃபர்மேஷன் எடுத்து புட்டுக்கு பிளான் பண்ணுங்க. அதே சேம் கீழே வந்து 25,000 டச் பண்ணிட்டு டவுன்ல பிரேக் அவுட் ஆனா கண்டினியூவா நம்ம வந்து டவுன் சைடுக்கான பிளான் வச்சுக்கலாம். டவுன் சைடுக்கான பிளான் அப்படின்னா அடுத்து எது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா 24,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும். அதாவது 25,000 and 25,050 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆனால் அதுக்கப்புறம் 24,800 அந்த வரைக்கும் 200 பாயிண்ட் வரைக்கும் டவுன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த லெவல்ல. ஸோ இப்போ என்னவா நம்ம எதிர்பார்க்கலாம்னா, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டவுனு, புட் ஆப்ஷன் மேல இருந்து ரிவர்சல்ல புட்டு, பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் புட்டு. சப்போர்ட்ல கால் எடுத்து நம்ம டார்கெட் புக் பண்ணலாமா அப்படின்னா அது ஒரு ஸ்கேல்பிங்கோ அல்லது ஒரு
நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நம்ம அதை செய்யலாம். ஒருவேளை நமக்கு இப்போதான் மார்க்கெட் டைரக்ஷன்ல புதுசா மார்க்கெட்டை பார்க்குறோம், புதுசா கத்துக்க வந்திருக்கோம் அப்படின்னா இந்த லெவல்ல நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன அர்த்தம்னா மேல இருந்து மார்க்கெட் கீழே அப்படி இறங்கிட்டு இருக்குது. இப்ப கீழே இருந்து மேல போறேன் அப்படிங்கிறதுக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்காம கீழே இறங்கிட்டே இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன்ன்றது மேல போறேன் அப்படிங்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருக்கும்போது நம்ம மேல போறதுக்கான ஐடியாவுக்கு போறது தான் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆகணும். அப்புறம் இங்க சப்போர்ட் ஜோன்ல என்ட்ரி அக்யூமுலேட் பண்ணி ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபர்மேஷன் டீட்டெயில் இங்க கிடைக்கணும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு மார்க்கெட் மேல போகும்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அப்படி வரும்போது நமக்கு ஈஸியா பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பை அண்ட் டிப்ன்ற பேஸ்ல ஒவ்வொரு என்ட்ரியுமே காலில் பிளான் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது கன்ஃபர்மேஷன்ல புட்டு, சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகும்போதும் கன்ஃபர்மேஷன்ல புட். இந்த ரெண்டு பிளானை வச்சுக்கிட்டு நம்ம எடுக்கிறது சேஃப் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டைரக்ஷன் ஒரு டவுன் சைடு, அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் ரேஞ்சில் ரெசிஸ்டன்ட் கன்ஃபர்மேஷன்ல புட் எடுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் எப்படி நடக்கும், திடீர்னு மேல ரேஞ்சுக்கான கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் ஆகி அடுத்து மேல போறதுக்கான கிளியர் டீட்டெயில் கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணிடுவோம். கண்டிப்பா நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, டவுட் வேணாம். ஸோ இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுல ஸ்ட்ரைக் செலெக்ஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டீப் இந்த மணில நான் எடுப்பேன். நான் எடுத்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கால் ஆப்ஷனுக்கு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது 25 அப்படிங்கிறது 25,000 அப்படிங்கிறது கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 25,400 தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம். இந்த லெவல்ல வந்து புட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹோல்ட் பண்ணோம். நல்ல என்ட்ரியும் டார்கெட்டும் கிடைச்சது நமக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேங்க் நிஃப்டியோட ஓவரால் வியூவும் அவுட்லைன் டீடைல்ஸும். பேங்க் நிஃப்டியில இன்னைக்கு காலையில சார்ட் டெலிகிராம் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இதே லெவல் தான் இது சப்போர்ட் லெவல், ரெண்டு சப்போர்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ட்டை இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஆனா மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல கிட்டத்தட்ட 56,500 அப்படிங்கிற 650 இந்த லெவல் சப்போர்ட் எடுத்துட்டு 56,600 சப்போர்ட் எடுத்து 300 பாயிண்ட்ஸ் மேல 56,900 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் டவுனு, அப்புறம் ஒரு ஷார்ட் டைம் ரேஞ்ச். ஸோ ஆல்ரெடி இப்போ ரேஞ்சுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. மேல இருந்து டவுன்ல வந்த மார்க்கெட் இப்ப ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ரேஞ்சில் புட் ஆப்ஷனுக்கான லெவலை டச் பண்ணி திரும்பும் போது என்ட்ரி எடுத்துக்கோங்க புட் ஆப்ஷனுக்கு. இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு கீழே திரும்பும் போது நம்ம புட் எடுக்கலாம். அதாவது 56,900 57,000 இந்த ரெண்டு லெவல்ல நம்ம புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரியை பிளான் பண்ணலாம். காலுக்கான லெவலை பிளான் பண்றதுக்கு 57,300 அப்படின்ற லெவலுக்கு மேல போகும்போது தான் நம்ம காலுக்கான விஷயத்தை யோசிக்கணும். அதுதான் சேஃப் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இங்கிருந்து இருக்கிற ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாதான் அடுத்து மார்க்கெட் டைரக்ஷன் மாறும். அப்படி இல்லைன்னா அப்படி போகாது. அதனால நம்ம இந்த லெவல்ல புட்டுக்கான லெவல்லே ஃபோக்கஸ் பண்ணுவோம். காலுக்கான லெவல்ல கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.